பொறுத்தவரை 40 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி விட்டது என்றுதான் இப்போது நிலவரப்படி தகவல்கள் வந்திருக்கின்றன. நீண்ட நேரம் இழுபறியாக நீடித்த விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். தர்மபுரியிலும் சௌமியா அன்புமணி தற்போது பின்னடைவை சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றுகிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அனைத்து கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கிவிட்டு தமிழகத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தனித்து ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு 240 இடங்களுக்குள் சுருங்கி இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுடன் தான் 291, 94 என்ற அளவுக்கு இப்போது பின்னும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னிலை நிலவரம் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 225 முன்னிலை என்பதை தாண்டி 232 என்ற அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் தேவை 38 இடங்கள் மட்டுமே. 38 இடங்கள் கிடைத்தால் காங்கிரஸ் ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஆட்சி அமைப்பதை தடுத்து நிறுத்தும். இப்போது பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியிலிருந்து நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ விலகினால் பாஜக ஆட்சியே தொடர்ந்து நடைபெற முடியாத அளவுக்கு அரசியல் மாற்றம் ஏற்படும். அத்தகைய அரசியல் மாற்றம் ஏற்படுமா என்பது இன்று மாலைக்குள் தெரிய வரும். தமிழகத்தை பொறுத்தவரை சௌமியா அன்புமணி தர்மபுரி தொகுதியில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். விஜய பிரபாகரன் பின்னடைவை சந்தித்து வருகிறார். தமிழகம் புதுவையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 40 இடங்களையும் கைப்பற்றி இருக்கிறது. தொடர்ந்து தேசிய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் முன்னணி நிலவரங்கள் தற்போது 2.5 மணி அளவில் உள்ள நிலவரத்தின்படி காங்கிரஸ் 232 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 291, 92 என்ற முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறது. இதனால் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து அந்த கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி விலகினால் கூட பாரதிய ஜனதா கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். தொங்கு பாராளுமன்றம் ஏற்படுவதற்கான நிலை கூட நிலவுவதற்கான சூழ்நிலை தற்போது நிலவுகிறது. ஆட்சி அமைப்பது காங்கிரஸா பாஜகவா என்ற போட்டி, கடுமையான போட்டி தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. 291, 232 என்ற அளவிலேயே கடந்த 2 மணி நேரமாக முன்னிலை நிலவரங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதனால் 300 தாண்டும் பாஜக என்ற கருத்து கணிப்புகள் அனைத்தும் தவறாகிவிட்டது. 300 தாண்டவில்லை பாஜக கூட்டணியால். காங்கிரஸ் 150 தாண்டாது என்ற அனைத்து கருத்து கணிப்புகளும் தவிடு பொடியாகி இருக்கின்றன. 232 எட்டிவிட்டது காங்கிரஸ். இன்னும் தேவை 38 இடங்கள் மட்டுமே. ஆட்சி அமைப்பதற்கான தேவை 38 இடங்கள் மட்டுமே தேவை. கூட்டணி கட்சிகளோடு பாரதிய ஜனதா கட்சி 292, பாஜக தனித்து 239 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. தனித்து பாஜக கடந்த முறை 303 இடங்களை கைப்பற்றியது. இந்த முறை 250க்குள் சுருங்கி இருக்கிறது. 250 இடங்களை கூட பாஜகவால் தனித்து பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பாஜக ஆட்சி 3வது முறையாக தொடருமா என்ற சந்தேகம் நாடு முழுவதும் எழுந்துள்ளது. தேர்தல் முடிவுகள் வரத் தொடங்கி தற்போது 2.5 மணியாகிவிட்ட சூழ்நிலையில் பாஜக தலைமையிடமிருந்து இதுவரை அதிகாரபூர்வமாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. பாஜகவின் கோட்டையாக கருதப்பட்ட உத்தரப்பிரதேச மாநிலம் அங்கு கடுமையான தோல்வியை பாஜகவிற்கு அளித்திருக்கிறது. மிகவும் எதிர்பார்த்த பல்வேறு மாநிலங்களில் மகாராஷ்டிராவில் அங்கு பாஜக கூட்டணி தோல்வியை தழுவியிருக்கிறது. பெரும்பான்மை இடத்தை பெற முடியவில்லை. கர்நாடகாவில் கூட அவர்கள் 10 இடங்களை காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இதே போல அசாம், ஹரியானா, குஜராத்தில் கூட பாஜக அங்கு காங்கிரஸ் 2 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு கை கொடுத்த 3 மாநிலங்கள் உத்தரகாண்டில் 5 தொகுதிகளையும் கைப்பற்றிவிட்டது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 29 தொகுதிகளையும் கைப்பற்றிவிட்டது. டெல்லியில் 7க்கு 7 என்று கைப்பற்றி இருக்கிறது. இந்த 3 மாநிலங்களை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கடுமையான போட்டியை இந்தியா கூட்டணி அளித்து இப்போது
தனித்து பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. கூட்டணி ஆட்சி மட்டுமே அமைக்க முடியும். பாஜக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சி நிதிஷ்குமார் கட்சியோ சந்திரபாபு நாயுடு கட்சியோ அங்கிருந்து விலகினால் பாஜக ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்படும். இப்போது ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர், தெலுங்கு தேசத்தின் தலைவர் ஆகியோர் கூறும் நிபந்தனைகளை ஏற்க வேண்டிய நெருக்கடிக்கு பாஜக ஆளாகி இருக்கிறது. மூன்றாவது முறையாக 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று கூறிய பாஜகவின் முழக்கம் இங்கு தோல்வி முகத்தில் தற்போது இருக்கிறது. இருந்த போதிலும் பாஜக கூட்டணி 292 என்ற இடத்தை நோக்கி அவர்கள் முன்னேறி இருந்தால் கூட கூட்டணி ஆட்சிதான் பாஜகவால் அமைக்க முடியும். தனித்து பெரும்பான்மைப்படும் என்ற பாஜகவின் கனவு தவிடுபொடியாகி இருக்கிறது. காங்கிரஸ் 100 இடங்களை தாண்டி வெற்றியை எட்டி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி கட்சிகள் 233 இடங்களில் முன்னிலை வகிக்கிறார்கள். இன்னும் 37 இடங்கள் கிடைத்தால் அங்கு காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். இந்த 37 இடங்களும் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சியில் இருந்து கிடைத்தால் அங்கு பாஜகவிற்கு பலத்த அடி ஏற்படும். அத்தகைய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுமா என்பது இன்று மாலைக்குள் தெரிய வரும். பிரவீன்.